சாராயம் குடிப்பதற்காக மகன் ஒருவர் தன்னுடைய தாயிடம் பணம் கேட்டபோது தாய் அதனை கொடுக்காமல் மறுத்ததன் காரணமாக ஈவிரக்கமின்றி அவருடைய 2 கால்களையும் அடித்து முறித்திருக்கிறார் குறித்த அந்த மகன். இந்த சம்பவமானது கடந்த ஏப்ரல் மாதம் 26ஆம் திகதி கேகாலை மாவட்டத்தினுடைய தெவலகம எனப்படுகின்ற ஒரு கிராமத்தில் தான் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் குறித்த அந்த தினத்தில் வழமை போன்றதாக அந்த தாயார் தன்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு வீடு வந்திருக்கிறார். இதன்போதாக அந்த தாயினுடைய மகன் வீட்டில் இருந்தவாறே தனக்கு 5000 ரூபாய் பணம் உடனடியாக வேண்டும் என்பதாக கேட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அந்த தாயாரும் பணம் எதற்காக, என்ன தேவை என்பது தொடர்பான கேள்விகளை எழுப்பிய வேளை அவர் நேரடியாக அந்த விடயத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதாவது, நான் சாராயம் குடிப்பதற்காகத்தான் இந்த பணம் வேண்டும் என்பதாக அவர் கூறியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து குறித்த அந்த தாயும் தன்னிடம் பணம் இல்லை என்பதாக அவருடைய பேச்சை மறுதளித்து விட்டு சென்று விட்டார். இதனைத் தொடர்ந்தும் தொந்தரவு செய்த அந்த மகன் பணம் வேண்டும் என்பதாக அடம்பிடித்திருக்கிறார். இவர் எவ்வளவோ அடம்பிடித்தும் அந்த தாய் பணம் கொடுக்க மறுத்ததினால் ஆத்திரமடைந்த குறித்த அந்த மகன் வீட்டில் இருந்த ஒரு பொல்லு தடியை எடுத்து அந்த தாயை மூர்க்கத்தனமான முறையில் தாக்கி அவருடைய 2 கால்களையும் முறித்திருக்கிறார். இதன்போதாக அந்த தாய் வலியால் துடித்த வேளையிலும் அவர் ஆத்திரம் தாங்காமல் அந்த போதைப் பொருளை வாங்க வேண்டும் என்ற கோபத்தில் அவரை கடுமையாக தாக்கியிருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தை அறிந்த அயல் வீட்டுக்காரர்கள் உடனடியாக ஓடி வந்து அந்த மகனிடமிருந்து அவரை மீட்டு உடனடியாக கேகாலை அரசு மருத்துவமனையில் அனுமதித்திருந்தார்கள். தற்போது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அறிய முடிகின்றது. இந்த விடயம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிந்ததை அடுத்து அவரை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்ட போதும் குறித்த அந்த இளைஞர் தற்போது தலைமறைவாகி இருக்கின்றார் என்கின்ற விடயமும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் அந்த தாயினுடைய வயது 46 என்பதாகவும் அந்த இளைஞரினுடைய வயது வெறும் 20 என்பது மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. இது ஒரு செய்தி என்பதை தாண்டி கட்டாயம் எமது சமூகத்திற்கு தற்காலத்தில் அவசியமாக தெரிந்து வைக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இதே போன்றதான ஒரு சம்பவம் கடந்த 2 கிழமைகளுக்கு முன்பதாக மட்டக்களப்பு பகுதியில் தமிழர் பகுதியில் இடம்பெற்றிருந்தது. அதன் போதாகவும் குறித்த ஒரு இளைஞர் 1000 ரூபாய் பணத்தை தனக்கு போதைப்பொருள் வாங்குவதற்காக தரும்படி தன்னுடைய அம்மாவிடம் கேட்டிருக்கிறார். அவரும் அதனை மறுத்த நிலைமையில் குறித்த அந்த தாயை கடுமையாக மோசமான முறையில் தாக்கியதில் அந்த தாய் கீழே விழுந்து அவரது தலையினுடைய பின்பகுதி நிலத்தில் அடிபட்டதன் காரணமாக அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருந்தார். அதே போன்றதான சம்பவம் இங்கே இன்றும் இடம்பெற்றிருக்கின்றது. இங்கே அந்த தாயை ஈவிரக்கமில்லாமல் அவருடைய 2 கால்களையும் அடித்து முறித்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் யோசித்து பாருங்கள், அந்த போதைப் பொருளுக்கு எவ்வாறு அடிமையாகி இருக்கின்றார் அந்த இளைஞர் என்பது தொடர்பில். இவ்வாறு பல சம்பவங்கள் போதைக்கு அடிமையாகக்கூடிய இளைஞர்கள் தொடர்பிலும் தற்கொலைகள், கொலைகள், வன்புணர்வு சம்பவங்கள் என்பதாக அதிகம் செய்திகள் மூலமாக வெளியாகி கொண்டிருக்கின்றன. நான் கூறுவதை விட நீங்களே அதிகம் சமூக வலைத்தளங்கள் மூலமாக நாளாந்தம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே அன்புறவுகளே, இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் என்பது எங்களை அறியாமல் எங்களுடைய சமூகத்திற்குள்ளும் எங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் ஊடுருவி கொண்டிருக்கின்றது. எனவே உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வீட்டு உறவினர்கள் தொடர்பில் சற்று எச்சரிக்கையோடு செயற்பட்டுக் கொள்ளுங்கள். இந்த காணொலியினுடைய இறுதியில் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு சொல்லிச்சனால், இவ்வாறு போதைப் பொருளினுடைய கலாச்சாரம் அதிகம் எமது பகுதியில் அதிகரிப்பதற்கு என்ன காரணமாக இருக்கலாம், அல்லது யார் காரணமாக இருக்கலாம் என்பது தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பது தொடர்பான விடயங்களை கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம். அதேபோல தற்போது இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தின் மூலமாக நாளாந்தம் பல போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, பலர் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கையிலும் தொடர்ந்தும் போதைப் பொருட்களினுடைய பாவனை, போதைப் பொருட்களுடைய விற்பனை என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே நீங்கள் ஒரு படித்த சமுதாயமாக, இந்த நாட்டினுடைய சிறந்த குடிமகனாக இதற்கு என்ன காரணமாக இருக்கலாம் அல்லது யார் காரணமாக இருக்கலாம் என்பது தொடர்பான கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவியுங்கள். அதனை விட மிக முக்கியமாக இந்த காணொலியை நீங்கள் மட்டும் பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களும் விழிப்புணர்வடைய உதவுவதாக இருக்கும். நன்றி உறவுகளே.